எலெக்ஷன் மேட்சுக்கு தயாராகிறதுல ஒரு முக்கியமான நகர்வு தாவேகா டீமால செய்யப்பட்டிருக்கு. அது என்ன நகர்வு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, பவன் கல்யாண் மூலமா விஜய்கிட்ட கூட்டணிக்காக பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. பட் இந்த தகவல் ஒரு நரேட்டிவ் தான். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தாவேகால சேரப்போகுது, தாவேகா காங்கிரஸ்க்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கல. அதுவுமே ஒரு நரேட்டிவ் தான். அந்த நரேட்டிவ்னால என்ன நடந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்காக தான் அந்த நரேட்டிவே செட் பண்ண. இப்போ என்னடா அப்படின்னா, தாவேகா பாஜகவை கொள்கை எதிரியா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி தாவேகா பாஜக கூட சேருவாங்க? வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்றது மூலமா திமுகவுக்கு மாற்றா, திமுகவுக்கு எதிராக பலம் வாய்ந்த கூட்டணி, பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னா அதிமுக பாஜக தான் அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. அதுக்காக தான் இப்படி கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சில தாவேகா ஆதரவாளர்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. சில பேர் போல்டாக சொன்னாங்க, சில பேர் கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொன்னாங்க, மேபி அது நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே சொன்னாங்க. பட் இதை தாண்டி இப்போ நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி எலெக்ஷன் மேட்சுக்கு தேவையான ஒரு முக்கியமான நகர்வு நடந்திருக்கு. அதுதான் நேற்று நடந்த வேட்பாளர்களுக்கான நேர்காணல். இந்த நேர்காணல் அப்படின்றத தாண்டி நேற்று விஜயை சந்திச்ச 50+ மெம்பர்ஸ், 50க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாருமே வேட்பாளர்களாக அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த 50+50க்கும் மேற்பட்ட நபர்கள் யார், அவங்களுக்கு என்னென்ன தொகுதி கொடுக்கப்பட போகுது. ஸோ நேற்று மீட்டிங்கில் விஜய் என்னென்ன சொன்னார், மண்டல வாரியாக 5 பேராக விஜய் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன சொன்னார், தனித்தனியாக முதல் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, மேல்மட்ட தலைவர்கள், அவங்கள சந்திச்சு தனித்தனியாக சந்திச்சிருக்காரு, அவங்கள்ட்ட விஜய் என்ன சொன்னார் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த எலெக்ஷன் மேட்ச் எக்ஸ்பிளைனர்ல பார்ப்போம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தாவேகா சார்பாக பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டது. அதில் கலெக்ட் செய்யப்பட்ட விருப்ப மனுவில் ஃபில்டர் செஞ்சு 2-3 நபர்களை ஃபில்டர் பண்ணி கடைசியாக செலக்ட் ஆனவங்களில் அவங்களோட கட்சி பணி, அப்புறம் அவங்களோட பணம், செல்வாக்கு, அப்புறம் சமூகம் சார்ந்து அவங்க செய்யக்கூடிய பணிகள், அவங்களோட சமூகம் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரியாக பிரித்து ஒரு லிஸ்ட் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை தான் முதல் கட்ட வேட்பாளராக தயாரித்து விஜய்கிட்ட கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களை கடந்த மாதமே விஜய் நேரில் கூப்பிட்டு மீட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் சில காரணங்களால் அது நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 10ஆம் தேதின்னு முடிவு செய்யப்பட்டு நேற்று அவங்களுக்கான நேர்காணல் அப்படின்ற அடிப்படையில் அந்த முதல் கட்ட வேட்பாளர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் உள்ளவங்களை கூப்பிட்டு விஜய் சந்திச்சிருக்காரு. இதுக்கு இடையில தான் சிபிஐ சம்மன் அனுப்பி நேற்று, அதாவது மார்ச் 10ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் விஜய் இந்த ரீசனை சொல்லி, வேட்பாளர்களை சந்திக்கிற இந்த ரீசனை சொல்லி தான் அதுலேருந்து விலக்கு கேட்டதா, தேதியை தள்ளி போட வச்சதா சொல்லப்படுது. ஸோ வேட்பாளர்களும் என்ன நினச்சிருக்காங்க, சரி ஓகே, தலைவரை சிபிஐ வேற சம்மன் அனுப்பி கூப்பிட்டுருக்கு, ஸோ அதனால் நம்மளை நேரில் சந்திக்க வாய்ப்பு இல்லை, தலைவரை சந்திக்க முடியாது அப்படின்னு அலட்சியமாக இருந்திருக்காங்க. ஆனால் திங்கட்கிழமை மதியம் வேட்பாளர்களாக, அதாவது முதல் கட்ட லிஸ்ட் ரெடி பண்ணாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அழைப்பு போயிருக்கு. ஸோ அந்த அழைப்பின் பேரில் எல்லாருமே நேற்று காலையில் 10:30 மணிக்குள்ளே சென்னையில் ஆஜராயிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 11:35க்கு அலுவலகம் வந்திருக்கார். ஸோ விஜய் 11:35 அந்த டைமில் வந்ததுக்கு அப்புறம் முதல் கட்டமாக மேல்மட்ட தலைவர்களை தனித்தனியாக சந்திச்சிருக்கார். அதாவது செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், அருண்ராஜ், மரிய வில்சன், ராஜசேகர் போன்ற தலைமை கழக நிர்வாகிகளை தனித்தனியாக கூப்பிட்டு அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகள் குறித்து கேட்டறிஞ்சிட்டு தொடர்ந்து பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்த மற்றவர்களில் 5 பேரா, அதாவது மண்டலம் வாரியாக பிரிஞ்சு 5 பேரா விஜய் முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 5 பேர்ட்டையும் விஜய் சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்காக தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம், என்னோட வேலையை விட்டுட்டு நான் அங்கே வந்திருக்கேன், இந்த பயணத்தில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், எல்லாத்தையுமே சேர்ந்து சமாளிப்போம், தைரியமாக உங்கள் தொகுதியில் போய் வேலையை பாருங்கள், நீங்கள் தான் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி சொல்லி வாழ்த்துக்களும் சொல்லி சில எமோஷனலான வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசினதா சொல்லப்படுது.
விஜயை மீட் பண்ணிட்டு வெளியே வந்த வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு பையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த அவங்களோட தொகுதியோட பேர் எழுதப்பட்ட அந்த பை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பையில என்ன இருந்திருக்கு அப்படின்னா, தொகுதியோட நிலவரம், வாக்காளர் தரவுகள், பூத் கமிட்டி விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் சம்மந்தப்பட்ட வேட்பாளர் அடுத்த 30 நாளில் என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விவரங்கள் அடங்கிய ஒரு பென்ட்ரைவ் அதில் இருந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு புக்லெட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பையில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட வேட்பாளரோட தொகுதிகள் குறித்த விவரங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக, நீ இந்தந்த வேலையை செய்யணும், இந்தந்த தொகுதியில் இந்தந்த பணியை செய்யணும் அப்படின்ற மாதிரி தெளிவு கொடுக்கறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. சில வேட்பாளர்கள், அதாவது இது இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் லிஸ்ட்டு தான் அப்படின்றதன் அடிப்படையில் சில வேட்பாளர்கள் ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்காங்க. விஜயை மீட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்வீட்ஸ் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து பகிர்ந்திருக்காங்க. மற்ற வேட்பாளர்கள்ட்ட, மற்ற நிர்வாகிகள்கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணி தங்களோட மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நேற்று விஜயை சந்தித்த நபர்கள் தான் முதல் கட்ட வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறதுனால, நேற்று அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட விஜய் சந்தித்த நிர்வாகிகள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரியலூர் தொகுதியை சேர்ந்த சிவா, தஞ்சாவூர் தொகுதி சரவணன், திருவள்ளூர் தொகுதி எம்எல் பிரபு, அரக்கோணம் தொகுதி காந்திராஜ், விருகம்பாக்கம் தொகுதி சபரிநாதன், அதாவது அவர் யாருன்னா விஜய் உதவியாளர் ராஜேந்திரனோட மகன், கிணத்துக்கடவு தொகுதி விக்னேஷ், சேலம் தெற்கு தொகுதி பார்த்திபன், புதுக்கோட்டை தொகுதி ஃபர்வேஸ், ஆர்கே நகர் தொகுதி மரியா வில்சன், வேளச்சேரி தாமு, நாகர்கோவில் மாதவன், கும்மிடிப்பூண்டி விஜி, திருக்கோவிலூர் பரணி பாலாஜி, திருமயம் சிந்துஜா, தாம்பரம் சரத், செஞ்சி குணசரவணன், திருச்செங்கோடு அருண்ராஜ், ஸ்ரீரங்கம் கூப்பா கிருஷ்ணன், ஸ்ரீ பெரும்புதூர் தென்னரசு, மயிலாப்பூர் வெங்கட்ராமன், காரைக்குடி பிரபு, அம்பத்தூர் பாலமுருகன், பாபநாசம் அசாருதீன், அணைக்கட்டு வேல்முருகன், குளத்தூர் விஎஸ் பாபு, திருவிக்க நகர் சிவா, மதுரை மேற்கு விஜய் அன்பன் கல்லானை, சோழிங்கநல்லூர் சரவணன், கரூர் மதியழகன், ஈரோடு கிழக்கு பாலாஜி, கோவை வடக்கு சம்பத்குமார், துறைமுகம் விஜயகுமார், குளச்சல் பிரேம், தருமபுரி சிவன், டி நகர் ஆனந்த், திருப்பரங்குன்றம் சிடிஆர் நிர்மல்குமார், வில்லிவாக்கம் ஆதவ் அர்ஜுனா. காரைக்குடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீமான், நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் போட்டிடுறாங்க. ஸோ அது ஒரு பிரபலமான ஒரு தொகுதியாக மாறப்போகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியில் நம்ம நேற்று பேசியிருந்தோம், விஜய் அவர்கள் போட்டியிட போகிறாருன்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் தாவைக்கால அறியப்படுற முகமாக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறதா சொல்லப்படுது. பட் இதில் வெளியாகலை. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறதா சொல்லப்படுது. பட் ராஜ்மோகன் நான் போட்டியிடலாம் அப்படின்னு முன்னாடி ஒரு டைம் சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அவர் போட்டியிடுறதாகவும் அவருக்கு